வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் தலைவர்கள் நேரில் வாழ்த்து. நாம் பரஸ்பரம் மரியாதையோடு கூட்டணியில் இருந்து பிரிவதுதான் நல்லது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து. தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விஜய் கடிதம் வந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி எதிரொலி. அலுவலகங்களை காலி செய்தனர் முன்னாள் அமைச்சர்கள். ஈரம் காயாத கையால் நெறிப்பட்டு மரணித்தது அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகமும் தான். காங்கிரஸை எதிர்த்து திமுக எம்பி ஆர். ராசா கடுமையாக விமர்சனம். தவேகவுக்கு ஆதரவு அளிப்பது என காங்கிரஸ் எடுத்துள்ள முடிவு திமுகவின் முதுகில் குத்தும் செயல். திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை விமர்சனம். காங்கிரஸ் முதுகில் குத்துவதாக திமுக பேசுவது புலம்பல். காங்கிரஸ் மூத்த தலைவரும் கட்சியின் எம்பியுமான மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. திமுக அதிமுகவுக்கு இணையாக தவேகவின் வழக்கறிஞர்கள் அணியை பலப்படுத்த தவேக தலைவர் விஜய் தீவிர நடவடிக்கை. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும். பாஜக தேசிய தலைவர்களுக்கு ஏஎன்எஸ் பிரசாத் கோரிக்கை. கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்விக்கு சேகர்பாபு தான் காரணம். திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழக்கத்திற்கு அதிகமாக அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 2.45 லட்சம் பேர் தரிசனம். ரூபாய் 12 கோடி உண்டியல் காணிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.